ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உனக்கான வெற்றி செய்தியோடு நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகுதுன்ற சந்தோஷ செய்தியோடு தான் உன் அப்பன் பழனி முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நாளைக்கு நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து இந்த பழனி முருகனின் அற்புதம் என்னங்கிறதையும் நீ புரிந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு. உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன்னை புரிஞ்சுக்கல, உன் குடும்பமே உன்னை குறை சொல்கிறாங்களே நினச்சிதானே நீ வருத்தப்பட்டு கலங்கினாய். இதோ உன் கஷ்டங்களையெல்லாம் கால் தூசியாக காத்தோட காத்தா பறந்து மறைந்து போகும்படி செய்ய போகிறேன். நீ நினச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இப்போது இருக்கும் உன் கஷ்டமான நிலையெல்லாம் மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையும் உன்னை தேடி வரப்போகிறது என் செல்வமே. கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கை உனக்கு அமையும். நீ போகிற வழிகளிலெல்லாம் உனக்கு வழித்துணையாக உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக வரப்போகிறேன். எல்லா கஷ்டங்களையும் நீ நேர்மையோடு இருந்தால் யாரும் உன்னை ஏமாற்றாத அளவிற்கு உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருப்பேன். நீ ஏமாந்த கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீ யாரையும் ஏமாற்ற நினைக்காதே என் செல்வமே. இந்த முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்ட. வெற்றி உன் கண்களை மறைக்கும். வெற்றி சில நேரங்களில் தலக்கணத்தையும் கூட உண்டாக்கும். ஆனால் தோல்வி எப்போதும் உனக்கான நல்லதைத்தான் செய்யும். தொடர்ந்து நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். இதனால் வரையிலும் பல விஷயங்களில் தோல்வியை சந்திச்ச நீ இப்போது மிகப்பெரிய வெற்றியை ரசித்து ருசிக்கப் போகிறாய் என் செல்வமே. இனி நடக்க போகிற எல்லாமே உனக்கான நல்லதாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று உன் கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாலும், அதை அடைவதற்கே அளப்பரிய முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருந்தாலும், அனைத்தையும் சுலபமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன். பணிந்து போகிறவனெல்லாம் பயந்து போகிறவன் கிடையாது. நீ எப்போதும் பணிவோடும் துணிவோடும் தைரியமான ஆளாகவும் இருந்துவிடு. நீ யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறியோ, யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ, அவர்கள் உன் அருமை பெருமையை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன? உன் அப்பன் நான் அனைத்தையும் அறிந்தவனாகத்தான் இருக்கிறேன். நடந்து முடிஞ்ச எதையும் ஒருபோதும் கவனிக்காத. அதை பற்றி யோசிக்கவும் செய்ய வேணாம். இனிமே நீ என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இரு என் செல்வமே. ஒருத்தர் பிடிக்காம போகணும்னா அவங்க கெட்டவளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நேர்மையாக இருந்தால் கூட இந்த காலத்தில் யாருக்கும் அவர்களை பிடிப்பது கிடையாது. அப்படிதானே? நீ நேர்மையான நல்ல குணத்தோடு இருக்கிறதால மனசில் பட்டதையெல்லாம் யதார்த்தமாக வெகுளித்தனமாக அப்படியே பேசிவிடுவதால் பல பேருக்கு பிடிக்காத பிள்ளையாக இருக்கிற. காயங்கள் உனக்கு புதுசு கிடையாது. ஆனால் எல்லாரும் உனக்கு காயங்களை கொடுக்கிற விதம் மாறி மாறி வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை வேறு வேறு முறையில் நீ அனுபவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ இல்லாத இடத்திலும் உன் பேரும் புகழும் பெருமையடையும்படி நான் பார்த்துக்கிறேன். மரணம் உன்னை நெருங்கும் போது உன்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் உன்னை காப்பாற்றாது. ஆனால் நீ செஞ்ச தானமும் தர்மமும் வயசான காலத்தில் உனக்கு நிச்சயமாக உதவும். நீ இன்னைக்கு நல்லா வளமாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதெல்லாம் நாளைக்கு வயசான பிறகு உன் உடம்பில் வலு இல்லாத போது பலவீனமான ஆளாக இருக்கும்போது உனக்கு உதவும். வேறு யாராவது உனக்காக உதவி செய்யவும் உனக்காக நல்லது செய்யவும் வரக்கூடிய அளவில் உனக்கான தேவைகளை நானே நிறைவேற்றி தருவேன் என் செல்வமே. எப்போதுமே அடுத்தவன் பாரு, இவ்வளோ வளர்ந்துட்டான், இவ்வளோ சம்பாதிக்கிறான், இவ்வளோ காசு பணம் வச்சுருக்கான், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கான்னு அடுத்தவனின் வளர்ச்சியை பற்றி யோசிக்கும் நேரத்தையும் அடுத்தவனின் வாழ்க்கையை பற்றி விமர்சிக்கும் நேரத்தையும் ஓ வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நீ செலவிட்டு பாரு. நிச்சயமாக அவங்கள விட நீ உயர்ந்த நிலைமைக்கு, வசதியான நிலைமைக்கு வந்துடலாம். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் அடுத்தவர்களையும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் ஓ வாழ்க்கை உனக்கான விஷயங்களை பற்றி யோசி. நீ பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் கீழே போடக்கூடிய ஒரு விதைக்கு சமம்தான். ஒவ்வொரு சொல்லையும் நீ அறுவடை செய்யக்கூடிய நேரம் காலம் வரும் என்பதை மறக்க வேண்டாம். எப்போதும் யார் மனசும் புண்படும்படி எந்த வார்த்தைகளையும் நீ உதிர்க்க வேண்டாம் என் செல்வமே. நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டும்தான் உனக்கு சொந்தம். நிதானம் எனும் அதிசயமான யுக்தியை எல்லாரும் பயன்படுத்தினா எல்லாரும் சாதிச்சிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த அவசர யுகத்தில் யாரும் பொறுமை காப்பதும் இல்லை, நிதானமாக யோசிப்பதும் இல்லை. 1000 உறவுகள் சேர்ந்து தள்ள முடியாத பலத்தை தானே இப்போது அவமானம் உனக்கு கற்றுக் கொடுத்துள்ளது.
அவமானப்பட்டதையே நீ ஒரு அழகாக வச்சுக்கிட்டு அதன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற மிகவும் தைரியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும் என் செல்வமே. பொய்யை பேசக்கூடிய மனிதர்களுக்கு இங்கு வரவேற்பு அதிகமாக இருந்தாலும் உண்மையை பேசக்கூடிய உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானே இருக்கேன். எப்போதும் எல்லா விஷயங்களையும் என்னால் செய்ய முடியும் என தைரியமாக நீ இருந்துவிடு. முடியாது என்ற வார்த்தை உன் வாழ்விலே இல்லாமல் போகும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே. உன்னை ஏமாத்துறவங்களுக்கு நீ நன்றி சொல்றதுல எந்த தவறும் இல்லை. அவங்க மட்டும் இப்போது ஏமாற்றத்தை உனக்கு கொடுக்கவில்லை என்றால் நீ ஏமாறாமல் இருப்பதற்கான வழிகளே அறியாமல் இன்னும் நிறைய விஷயத்தில் ஏமாந்துட்டு இருப்ப. ஆக மொத்தத்தில் அவங்க உனக்கு ஏமாற்றத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதனால் இன்னும் ஒரு முறை நீ யாரிடமும் ஏமாறாமல் தடுக்கலாம் அல்லவா? நீ உன்னுடைய மன வருத்தத்தையும் வேதனையும் சொல்லுவதற்காக யாராவது இருப்பாங்க, ஆறுதல் தருவாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உன் அப்பன் பழனிமுருகன் நான் இருக்கேன். நீ புலம்புவதற்கு முன்பாகவே உனக்கான விஷயங்களிலெல்லாம் வெற்றியை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன். உன் புலம்பல்களை சேமிக்க யாருடைய காதுகளையும் தேடி போக வேண்டாம். உனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே உன் அப்பன் முருகன் அத்தனையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கான விஷயங்களை சரி செய்வேன் என நம்பி தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. நாளைக்கே படியும் போதே உன் வாழ்க்கையில் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்றதை உனக்கு நிரூபித்து இந்த பழனி முருகனின் சக்தி என்ன, அற்புதம் என்ன, அதிசயம் என்ன என்பதையும் உன் வாழ்வில் நீ உணரும்படி நான் செய்வேன் என் செல்வமே. நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து உன்னை அற்புதமான நல்ல ஆளாக நினைப்பாங்க. உன்னை நேசிப்பவர்களின் பார்வையில் நீ எப்போதும் தனிச்சிறப்பு மிக்க நல்ல ஆள்தான் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே. ஆனால் உன் மேலே போட்டி பொறாமையோடு இருக்கிறவங்க நீ என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டு உன்னை கெட்டவனாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரும் அவர்களது குணம் எப்படியோ அப்படித்தானே மற்றவர்களை பார்ப்பார்கள். கோபப்படுபவன் காழ்ப்புணர்ச்சி கொண்டவனின் பார்வையில் நீ கெட்டவன். ஆனால் நல்ல எண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களின் பார்வையில் நீ நல்ல பிள்ளையாக இருக்கிறாய். ஆக மொத்தத்தில் அவங்க பார்வைதான் தவறே தவிர உன்னுடைய குணத்தில் எந்த தவறும் இல்லை என்பதை புரிந்து கொள். உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து சகிச்சுக்கிட்டு போகணும்னு நீ நினைக்கிற. ஆனால் நீ சகிச்சுக்கிட்டு போகிறதே அவங்களுக்கு சாதகமாக்கி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் துயரத்தை கொடுத்து விடலாம் என நீ நினைத்தால் அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுவிடாதே என் செல்வமே. யார் உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்காம மேலும் மேலும் உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவர்களை நிராகரித்து ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள். ஏன்னா நீ கஷ்டப்படும் போது இங்கே யாரும் உனக்காக வந்து கை தூக்கி விட போகிறதில்ல. ஆனால் உன்னை மட்டம் தட்டி பேசவும் உன்னை குறை சொல்லி குத்தி காட்டவும் உன் மனசை காயப்படுத்தவும் நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு ஒரு கஷ்டம் வருத்தம்னா ஐயோ பாவம்னு உச்சி கொட்டி பேசுவாங்க. ஆனால் மீண்டும் அவர்களே வந்து உனக்கான கஷ்டத்தை தருவார்கள் தானே. இது எல்லா வீடுகள்லையும் எல்லா உறவுகள்லையும் நடக்கிற விஷயம்தான். உன்னை யாராவது அவர்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் நீ யாருக்கும் பயனில்லாமல் போய்விடுவாய். ஆனால் உன்னால மற்றவர்கள் பயன் பெறுகிறார்கள் என்றால் நீ நிச்சயமாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆள்தான். உனக்கு துணையாய் முருகன் நான் எப்போதும் இருப்பேன்.